தெளிவாகவே உருவணும். ஏன்னா இலை வந்து அதில் எங்கேயாவது அந்தாண்ட இந்தாண்டு சிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நேர் பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து லப்பரை எடுக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் எடுத்தாச்சு. அதனால வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லப்பரை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தார் குச்சை உருவலாம். ஓகேங்களா? தார் குச்சியில் வந்து இலை தாரையில் சுற்றி இருக்கும் இல்லையா, அது வந்து பிட்டு பிட்டாக சுற்றி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அறுத்து விடும். அதனால நம்ம அதை இலையை தூக்கி பிடிச்சி நம்ம உருவனோம்னா நீட்டாக வந்துடும். ஸோ வந்துருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நான் தெளிவாக காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ இப்படி தான் இருந்திருக்குது. அதுலேருந்து அப்படியே செட்டாக பிடிங்கிட்டு வந்திருக்குது. இதுதான் பிரச்சனையே. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாடாவாக நம்ம வெளியில் உருவலாம், சரிங்களா? ஸோ இதை எதுக்காக நான் வந்து இப்போ நீட்டாக மெதுவாக உருவுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாடா உள்ளே இருந்து அந்த லப்பர் எங்கேயாவது துருப்பு ஏதாவது மேலே மாட்டிகிட்டு இருந்து அது ஏதாவது இலையை அடிச்சு விடுன்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இதுதான் வந்து வாட்டம் மாறி ஓடி இருக்குது. இதில் தான் வந்து பிரச்சனை. அதாவது அந்தாண்ட பண்ண கழுடவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலை வந்து போயிருக்குது. ஸோ இலை பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போகல, ஒரு இலவுக்கு இலை போயிருக்குது.